Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரியில் 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மற்றும் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் 16/10/2025 வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் இணைய வழி மூலமாக வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை கடைசியாக பதிவேற்றம் செய்கிறதுக்கு 10/11/2025 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து பணி அனுபவ சான்று சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு மட்டும் 28/10/2025 அன்றைக்கே வந்து வெளியிட்ட அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆப்ஷனில் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் சொன்னது மாதிரி இணையவழி விண்ணப்பத்தில் நீங்கள் எடிட் ஆப்ஷன் செய்கிறதுக்கு கால அவகாசம் வழங்கியதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண நேற்று நைட் 10/11/2025 இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 30/11/2025 வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இன்றைக்கிலேருந்து 11, 12, 13 இந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதன் அடிப்படையில் அரசு கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள், நீங்கள் பணம் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதாக அர்த்தம். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கு உங்களுக்கு மட்டும்தான். ஸோ நேற்றே நம்ம நிறைய தடவை வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியணும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கவங்க மட்டும்தான் சப்மிட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நீங்கள் அப்ளிகேஷன் இப்படி போட்டிங்கன்னா வியூ அப்ளிகேஷன் சேஞ்ச் ஆஃப் பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாஸ்வேர்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி வந்தால் மட்டும்தான் இது கரெக்டு. ஸோ இப்படி நீங்கள் அப்ளிகேஷன் யாராவது போட்டு உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு வர்றதுக்கு பதிலாக அது வந்து இன்கம்ப்ளீட்டட் இல்லை வந்து நாட் எட் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ எடிட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கல. ஸோ அது இல்லாமல் நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு முடிச்சிட்டிங்கன்னா வியூ அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோ இதோட சாஃப்ட் காப்பியை உங்களுக்கு நீங்களே அனுப்பியும் வச்சுக்கிறது ஃபார் த ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பெட்டர். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஏற்கனவே எதெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனில் நவம்பர் 11, 12, 13 இந்த 3 தேதிகளில் உங்களுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 3 தேதிகளில் பார்த்திங்கன்னா நவம்பர் 13 வரைக்கும் உங்கள் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களை மட்டும்தான் ஆசிரியர் தேர்வு வரையும் பரிசீலிக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து எல்லாத்தையும் இப்போ எடிட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க, சில விஷயத்தெல்லாம் எடிட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, 13/11/2025 அப்புறம் மாற்றங்கள் ஏதாவது உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் நீங்கள் மேற்கொள்ளும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இது பெட்டர்னு சொல்கிறாங்க. இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்கள் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். நீங்கள் தேர்வு கட்டணம் செலுத்தினா தான் இப்போ முதல்ல காமிச்சோம் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் எப்படி இருக்கும், இல்லைன்னா நீங்கள் இதில் ரெட் கலரில் இன்கம்ப்ளீட்டட்னு தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல்
நீங்கள் சில பேர் வந்து அப்ளை பண்ணும்போதே 2019 அப்ளை பண்ணியிருப்பாங்க, 2024 அப்ளை பண்ணியிருப்பாங்க, 2027 அப்ளை பண்ணும்போது சில பேருக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்டிருக்கு நிறைய பேருக்கு. நேற்று நிறைய பேருக்கு வந்து வித்தியாசமான கிராஷ் எல்லாம் ஆயிருக்கு. சில பேர் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீஸ்க்கு வந்து சில பேருக்கு வந்து மேண்டேட்டரின்னு பண்ணணும் டைம்னால இதுக்கப்புறம் இதை செக் பண்ணி நம்ம டைம் கொடுக்குறதுக்கு அதுக்குள்ளே நமக்கு டைம் முடிஞ்சிடும், நெட்வொர்க் கிராஷ் ஆகிடும்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை கொடுத்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் வந்து இந்த பாயிண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றோ இல்லை நீங்கள் உங்களோட அடையாள அட்டையோ ஏதாவது ஒன்றை மாற்றி கொடுத்தா கூட உங்களுக்கு பேமெண்ட் காமிச்சிருக்கு அப்படிங்கிறத இது ஏற்கனவே தெரியப்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னலாக என்னென்னா நிறைய பேருக்கு வந்து நேற்று நெட்வொர்க்கில் கடுமையான கிராஷ். அதாவது 4G மொபைல்ஸ் வச்சுருந்த எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அது ஒர்க் ஆகலை. 5G மொபைல் சில பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. அதுவும் 3-4 அட்டம்ப்ட் லாகின் பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த நெட்வொர்க்குள்ளேயே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு நைட்டு வந்து ஒரு 8 o'clock மேலே நிறையா இது வந்து குறைஞ்சிருச்சு. ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு சொன்னது தான், மொத்த அப்ளிகேஷன் வந்து இது வரைக்கும் பதிவானதுன்னு பார்த்திங்கன்னா 2708 பணியிடங்களுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 35,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. நான் அதையே முதல்லையே சொல்லியிருந்தேன், இது வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, பட் அரவுண்ட் வந்து ஒரு 70,000 அப்ளிகேஷனாவது வந்திருக்கும் இந்த 2 நாளில். சொன்னால் என்ன, கடைசி நாள் என்றைக்கு கொடுக்குறோமோ அன்றைக்கி தான் நிறைய பேர் அப்ளையும் பண்ணுவாங்க. நேற்று நெட்வொர்க் கிராஷ்னால சில பேருக்கு மொபைல் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூ, அப்புறம் சர்வர் ப்ராப்ளம் இப்படிலாம் வந்து இன்னும் சில பேர் அப்ளிகேஷனே பண்ண முடியாத சூழல்லாம் சில பேருக்கு போயிட்டு, ஏன்னா அவ்வளோ ஷார்ட் டைமில் எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்கிற சூழலும் இருந்துச்சு. நிறைய பேர் தங்களோட நெட்வொர்க்கில் கடைசி நேரத்தில் இதையும் பண்ணாங்க. எப்படின்னா வந்து முன்னாடிலாம் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட்டு இல்லை இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நேற்று பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து மட்டும்தான் யூசேஜ் ஆணுச்சு. யூபிஐ பேமெண்ட், அதாவது உங்களோட ஆன்லைன் ஆப்ஸு ஜிபே, ஃபோன்பே இல்லை மற்ற நீங்கள் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இது மாதிரியான அப்ளிகேஷன் எதுவுமே வந்து அதில் ஒர்க் ஆகலை. யூபிஐ பேமெண்ட்டில் எந்த இதுவுமே ஒர்க் ஆகலை. டேரெக்டாக நீங்கள் அதுக்கு நெட்வொர்க் பேங்கிங் தான் போச்சு. சில பேர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆஸ் யூஷுவலாக வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கடைசி நேரத்தில் சில பேர் அப்ளை பண்ண முடியாத சூழலும் இருந்துச்சு. சப்மிட் பண்ணணுமான்னு நேற்று அவ்வளோ பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அதான் முதல்ல 3 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபைனல் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும், அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். அப்படி செய்யலைன்னா இந்த மாற்றங்களோ திருத்தங்களோ எதுவுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடைசியாக நீங்கள் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஒரு பத்தான நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா உங்களோட விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். ஏற்கனவே இப்போ இன்றைக்கி வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, எடிட் ஆப்ஷன் உள்ளே போகிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுட்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்காம விட்டிங்கன்னா ஏற்கனவே என்ன எடிட் பண்ணி வச்சுருந்தீங்களா அது மட்டும்தான் நீங்கள் ஏற்கனவே டிஆர்பியோட டேட்டா பேஸில் இருக்கும், அதை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும்தான் ஏற்கனவே சேஞ்ச் பண்ணதாக இருக்கும். இப்போ ஃபைனல் சப்மிட் கொடுக்கலைன்னா இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக மாற்றின எதுவுமே வராது. அதனால் இப்போ ஃபைனல் சப்மிட் கொடுக்குறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் எந்த மாற்றத்தை நீங்கள் விண்ணப்பத்தில் எந்தெந்த மாற்றங்கள் செஞ்சாலும் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பது பிறகு நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு சப்மிட் பண்ணும்போதே நிறைய தடவை சொல்லியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. திட்டத்தட்ட நீங்கள் நான் எல்லாத்தையும் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் செக் பண்ணிவிட்டேன், இமெயில் ஐடி அடிஷ்னல் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், கன்ஃபார்ம் த பேஜ் அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் த அபோவ் அப்படின்னு கிளிக் பண்ணாலுமே மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கும், இம்பார்ட்டன்ட் நோட் டு கேண்டிடேட் ஆஃப்டர் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் நீங்கள் ஆடோ டெலிட்டோ பண்ண முடியாது. இனிமேல் நீங்கள் இதை பண்ண முடியாது. பேமெண்ட்டை நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுட்டீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்தளவு டீட்டெயில்ஸ் ஆஃப் த மேலே கொடுத்ததெல்லாம் கரெக்டு. இது வரைக்கும் இதில் கொடுத்த எல்லா தகவலும் பார்த்திங்கன்னா எனது முழு அவேர் ஆஃப்ல தான் இதை பண்ணியிருக்கேன். எடிட் ஆப்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபீஸ் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிறதையும் ஐ அக்ரி மறுபடியும் நான் ஃபைனலாக இதை சப்மிட் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல கொடுத்தது மாதிரி. இப்போ மறுபடியும் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் என்ன சொல்லலாம், மறுபடியும் ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன். இந்த மறுபடியும் ஃபைனலி சப்மிட் அப்ளிகேஷன்னா இனிமேல் எந்த சேஞ்சும் நீங்கள் பண்ண முடியாது அப்ளிகேஷனில். ஸோ ஏற்கனவே கொடுத்த டைமும் ஒன்று, இதுக்கப்புறமும் உங்களுக்கு டைமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதுதான் ஃபைனலி நான் ஆன்லைன் அப்ளிகேஷனை இந்த எடிட் ஆப்ஷன்லாம் நான் யூஸ் பண்ணி இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். இப்போ மறுபடியும் கொடுத்து ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் த எபோவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வந்துடும், இப்படியே நிற்கும். இப்போ பேக் டு எடிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் டு எடிட்னு இருக்கும். இதுக்கு டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உடனே உங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம்.
இனி இந்த ஃபைனல் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே அதில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணதோட இந்த திருத்தம் செஞ்ச எல்லா உரிய பேனல் இடத்துல பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்தந்த பகுதிகளை அடுத்தடுத்து அதை சரி கரெக்டாக கிளிக் பண்ணிட்டோமா, அந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் திருத்தம்லாம் கரெக்டாக செஞ்சா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிங்க. ஏன்னா 2019 24 அப்ளிகேஷன்லாம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்ததை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்கள். எதுலையாவது மாற்றம் இருக்கா, இல்லை சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மாற்றி கொடுத்துட்டிங்களா, இல்லை நம்பர் ஏதாவது மாற்றிட்டிங்களா, இது எல்லாமே உள்ளீடை வந்து செக் பண்ணி தான் உள்ளே எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ப்ராப்பராக எடுத்து செக் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு தெரியும். எல்லா பகுதிகளிலும் இதோட ஃபீல்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, மாற்றம் செய்யப்பட்ட அவசியம் ஏற்பட்டுன்னு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்க. அது மாதிரி திருத்தம் செய்யப்பட்டவங்க பிரிண்ட் ப்ரிவியூ பேஜை ஒரு தடவை பாருங்கள். அதில் டிக்ளரேஷன் மறுபடியும் வரும். இப்போ நான் சொன்னேன்ல, இதில் மேல் கூறி சொல்ல அனைத்து விவரங்களும் சரியானதே அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி விண்ணப்பங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதை அப்ரூவலே பண்ண முடியும். ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் என்ன வச்சுருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கான முந்தைய தரவுகளாக பரிசீலிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர்கள் உங்களோட கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இது ரெண்டையும் வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பருங்கிறது இதை மாற்ற முடியாது. ஏன்னா இது பேசிக் இன்ஸ்டிடியூஷன்லேயே நீங்கள் அதை வெரிஃபை பண்ணதுனால இதை மாற்ற மாட்டாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இனம், கம்யூனிட்டி, மாற்றுத்திறனாளி, பிடபிள்யூடி சார்ந்த விவரங்கள் திருத்தம் இருந்துச்சுன்னா விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணத் தொகையிலிருந்து மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கோட்டாவை தப்பாக போட்டேன், இல்லை வந்து என்னோடய கம்யூனிட்டி தப்பாக போட்டேன்னா இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு பணம் செலுத்துறதுக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. இதையும் அவங்களே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா, கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் இருந்தீங்கன்னா தேர்வு கட்டண முழு கட்டணத் தொகையும் மீண்டும் நீங்கள் செலுத்துறதுக்கான டைம் ஆப்ஷனை அதில் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நான் கம்யூனிட்டி வைஸில் தப்பாக மாற்றி வச்சுட்டேன், பிடபிள்யூங்கிறதுக்கு நான் ஏற்கனவே தெரியாதனமாக பார்த்துட்டேன், இப்போ நான் வந்து பிடபிள்யூலாம் இல்லை, மாற்றுத்திறனாளி கிடையாது, இல்லை நான் இந்த கம்யூனிட்டியும் கிளிக் பண்ணேன், இப்போ நான் இந்த கம்யூனிட்டி கிடையாது, நான் மாற்றுறேன்னு சொல்லிட்டு மாற்றினீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் ஒன்று வரும். அப்பயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான முழு கட்டணத் தொகையை நீங்கள் செலுத்துறதுக்கான முழு விஷயம் அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி விண்ணப்ப கட்டணத் தொகையில் பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்யும்போது குறைவான கட்டணம் செலுத்தியிருந்தீங்கன்னா விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்திலிருந்து மீதி தொகையை உங்களுக்கு நாங்கள் திருப்பி தர மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் 13/11/2025 அன்னைக்கு அதுக்கப்புறம் எந்த கோரிக்கையும் நாங்கள் பரிசீலிக்க மாட்டோம் அப்படிங்கிறத டிஆர்பி வந்து ஏற்கனவே தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் இந்த எடிட் ஆப்ஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் 2019 இருந்தாலும் சரி, 2024 நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை எடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நம்மளோடது கரெக்டாக இருக்கா, இது நம்ம ப்ராப்பராக தான் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு இப்போ இருக்கிற 2025 அப்ளிகேஷனையும் எடுத்து ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். இது 3ஐயும் கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து எதுக்கு நான் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருப்பீங்க, அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. இது அனைத்து விண்ணப்பதாரர்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி யார் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கங்க. நீங்கள் சரியாகவே செஞ்சுருந்தாலும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மாற்றங்கள் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் நான் போட்டோம்தான். நெட் செட்டுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பி நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். அது எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தனியாக ஆப்ளிகேஷன் வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பனிங்கில் வச்சுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிஎஸ்பி எஜுகேஷன் கப். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஆதரவுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நீங்கள் டேக் லைனில் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகங்கள் எல்லாமே கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் புக் அதில் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படியே நம்ம கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கான டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் பார்க்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப், எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி
இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ், உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருவோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.